ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம ஜூலை மந்தோடைய தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நிமிர்ந்து நில் இனிஷியேட்டிவ்ஸ். நிமிர்ந்து நில் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை தமிழக அரசாங்கம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிமிர்ந்து நில் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது காலேஜ் படித்த மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்குறதுக்காக தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா, நிமிர்ந்து நில் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவை நம்மளுடைய எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய டிஎம் அன்பரசன் இருக்கார்ல. ஸோ டிஎம் அன்பரசன் தான் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. இதோட பேர் என்ன அப்படின்னா, நிமிர்ந்து நில் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இதை ஜூலை 16ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களாக நம்ம பார்க்கும்போது, இந்த திட்டம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, இந்த திட்டம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த திட்டம் நிமிர்ந்து நில் அப்படிங்கிற இந்த திட்டம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில், அண்ணா யூனிவர்சிட்டியில் இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 30.5 லட்சம் 30.5 லேக் 30.5 லட்சம் இளைஞர்களை அடுத்த 5 ஆண்டில் அவங்களுக்கு நிறைய திறன் மேம்பாடுகள், அவங்க நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக உள்ள திட்டம் தான் இது. ஸோ இதுக்காக தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட 19.57 கோடி ரூபாய் 19.57 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் இதுக்காக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் நிமிர்ந்து நில் அப்படிங்கிறது. இது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு திட்டம். ஸோ அடுத்து பரமக்குடி ராமநாதபுரம் ஹைவே, நம்ம மத்திய அரசாங்கம் ரீசெண்டாக ஜூலை மாதம் நடந்த கேபினட் கமிட்டியோடைய கூட்டத்தில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NH87 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே 87 தேசிய நெடுஞ்சாலை 87 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நெடுஞ்சாலையோட விரிவாக்கத்துக்காக தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த NH87 அப்படிங்கிறது என்னென்னா, இது மதுரை மாவட்டத்திலிருந்து தனுஷ்கோடி, மதுரை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி வரை போகக்கூடிய ஒரு நெடுஞ்சாலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா NH87 அப்படிங்கிற இந்த ஒரு நெடுஞ்சாலை. ஸோ இப்போது இந்த நெடுஞ்சாலையில் ஆல்ரெடி மதுரையிலேருந்து பரமக்குடி அப்படிங்கிற இந்த ஏரியாவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 வழிச்சாலை போட்டாங்க, 4 வே போட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வர மறுபடியும் இந்த நேஷனல் ஹைவேல 4 வேஸ் போக போகிறாங்க. பரமக்குடியிலேருந்து ராமநாதபுரம் வரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 4 வழிச்சாலை போட போகிறாங்க. கிட்டத்தட்ட 46.7 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 46.7 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 4 வழிச்சாலை அமைக்க போகிறாங்க. இதுக்காக 1853 கோடி ரூபாய், 1853 கோடி ரூபாய் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இதெல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த NH87. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் ஹைவே 87. ஸோ அடுத்து சிதம்பரம் மெமோரியல் ப்ரைஸ். ஸோ சிதம்பரம் மெமோரியல் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, NIOT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய NIOT அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த NIOT அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய, இந்த NIOT தலைவராக இருக்கக்கூடிய திலீப் குமார் ஜா அப்படிங்கிற இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2027ஆம் ஆண்டுடைய சிதம்பரம் மெமோரியல் ப்ரைஸ், 2024ஆம் ஆண்டுடைய சிதம்பரம் மெமோரியல் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? இந்த பரிசு பார்த்தீங்க அப்படின்னா NIOT ஒரு முக்கியமான சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய திலீப் குமார் ஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை யார் கொடுத்துருக்கா? இந்த கே சிதம்பரம் மெமோரியல் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த பரிசை இவருக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சென்னை மீனவ தொழில்நுட்ப வல்லுநர் மன்றம், சென்னையில் இருக்கக்கூடிய மீனவ தொழில்நுட்ப வல்லுநர் மன்றம் அப்படிங்கிற இந்த ஒரு மன்றம் NIOT சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய திலீப் குமார் அவர்களுக்கு சிதம்பரம் மெமோரியல் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ப்ரைஸை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில், தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் முக்கியமான அகழாராய்ச்சிகள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த அகழாராய்ச்சிகள் தமிழக அரசாங்கம் இந்த முக்கியமான இடங்கள் எல்லாமே, நிறைய இடங்களில் முக்கியமான அகழாராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கலெக்ட் பண்ணப்பட்ட, இந்த அகழாராய்ச்சியில் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு 23 சார்கோல் சாம்பிள்ஸை, ஒரு 23 நிலக்கரிகளுடைய மாதிரிகளை நம்மளுடைய தமிழக அரசாங்கம், தமிழ்நாட்டுடைய தொல்லியல் துறையான TNSDA, தமிழ்நாட்டுடைய தொல்லியல் துறையான
டிஎன்எஸ்டி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்ஸ், லண்டனில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆய்வு மையத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாம்பிள்ஸோடைய காலகட்டம் எந்த காலகட்டம் அப்படிங்கிறத துல்லியமாக காலகட்டம் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்காக தமிழக ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 7 இடத்துல, கீழடி, சென்னனூர், இந்த மாதிரி ஒரு 7 இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட சாம்பிளை எங்கே அனுப்பிச்சிருக்காங்க? யூஎஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து ராஜேந்திர சோழன் உன்னுடைய ஒரு முக்கியமான ஆண்டு தான் இது. என்ன அப்படின்னா அவருடைய 1000வது ஆனிவர்சரி, ஸோ 1000வது இயர் செலிப்ரேஷனுக்காக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மன்னன், அவர் வந்து நம்ம கங்கை கொண்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ராஜராஜ சோழனுடைய ஒரு முக்கியமான படையெடுப்பு தான் என்ன அப்படின்னா நார்த் இந்தியாவில் அவர் எடுத்த படையெடுப்பு. ஸோ இந்த படையெடுப்பில் அவர் வந்து கொண்டு வந்த பொருட்கள் வச்சு என்ன பண்ணுறாருன்னா கங்கை கொண்ட சோழபுரம், கங்கையை வீழ்த்தி அங்கேருந்து கொண்டு வந்த பொருட்கள் வச்சு கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டுறாரு. ஸோ இந்த ஒரு முக்கியமான மன்னர் தான் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன் ஒன்று. ஸோ இவருடைய 1000வது செலிப்ரேஷனுக்கு, இவருடைய 1000வது ஆண்டு விழாவிற்காக யார் வந்திருக்கா அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே வந்திருக்கார் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு, சோழபுரத்துக்கு யார் வந்திருக்கா? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திர ஒன்றுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் காயின், 1000 ரூபாய் நாணயத்தையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜனுடைய சிறப்பம்சங்களை இது பண்ணி பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியும் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கச்சேரியும் வந்து நடத்திருக்காரு. எங்கே அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 27ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பிரதமர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான 48வது கபிலர் விழா. ஸோ கபிலர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிஞ்சி பாட்டு பாடக்கூடிய கவிஞர் தான் யார் அப்படின்னா கபிலர். இவர் வந்து எக்கச்சக்கமான குறிஞ்சி பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த கவிஞரை போற்றும் விதமாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் கபிலர் விழா அப்படிங்கிற இந்த ஒரு விழா வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டு 48வது கபிலர் விழா, 48வது கபிலர் விழா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோவிலூரில் இந்த 48வது கபிலர் விழா வந்து நடந்திருக்கு. இதில் யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருப்பூர் கிருஷ்ணன். ஸோ திருப்பூர் கிருஷ்ணன் அப்படிங்கிற இவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? திருப்பூர் கிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான தமிழ் ஸ்காலருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா முக்கியமான நபர்கள் வந்து கபிலரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது கபிலர் விழா அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்கு? இது வந்து திருக்கோவிலூரில் கபிலர் விழா அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான இனிஷியேட்டிவை முன்னெடுத்திருக்காங்க. அதோட பேர் தான் என்ன அப்படின்னா வாட்டர் பில் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை தமிழக அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறையா நோய்கள், அவங்களுக்கு வந்து கிட்னியில் கல் வர்றதா இருக்கட்டும், உடல் வந்து சூடாகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நோய்கள் வந்து ஏற்படுது. அதனால் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறது கம்பல்சரியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் பில் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டமானது தமிழக அரசாங்கம் வந்து கேரளாவில் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. கேரளாவுடைய வாட்டர் பில் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை பார்த்து தமிழக அரசாங்கம் இன்ஸ்பயர் என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்டர் பில் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 37,000 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37,000 அரசு பள்ளிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்டர் பில் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஒவ்வொரு பள்ளிகளுமே 3 தடவை பெல் வந்து அடிப்பாங்க. முதல் பெல்லு காலையில் 11 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, அடுத்து 1 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, அடுத்து ஒரு 3 மணிக்கு. ஸோ மொத்தம் ஒரு 3 வாட்டர் பெல் அடிப்பாங்க. ஸோ இந்த பெல் அடிக்கக்கூடிய டயத்தில் மாணவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரியாக அவங்களுடைய கிளாஸில் உட்காந்துட்டு அவங்களுடைய வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி வந்து கம்பல்சரியாக குடிச்சே ஆகணும். எல்லாருமே வந்து கம்பல்சரியாக தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் பெல் ஸ்கீம். வாட்டர் பில் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கேரளாவுடைய வாட்டர் பில் ஸ்கீமை பார்த்து இன்ஸ்பயர் தான் தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் இந்த வாட்டர் பில் ஸ்கீமை நடைமுறை வந்து படுத்திட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி, அந்த பிரெயின் வந்து எப்போவுமே ஆக்டிவேட்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவாக தமிழக அரசாங்கம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 3 டைம் 11-1-3 இந்த 3 டயத்தில் வாட்டர் பில் வந்து அடிக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஓன் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மாநிலங்களை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து சில நிதி வரும். அதே மாதிரி மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, மாநிலங்கள் அவங்களா ஓனாக டேக்ஸ் போட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி மாநிலங்கள் அவங்களுக்குன்னு ஓனாக டேக்ஸ் போட்டு அந்த டேக்ஸ் மூலியமாகவும் அமௌண்ட் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது 2025 தமிழ்நாட்டுடைய ஓன் ஸ்டேட் ரெவன்யூ மத்திய அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணாமல் தமிழ்நாடு மட்டும் போடக்கூடிய டேக்ஸ் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா போன ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 14.5%. ஸோ போன ஆண்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது 14.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதில் ஸ்டேட் ஜிஎஸ்டி தமிழ்நாடு வசூலிக்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 21% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன தான் வந்து தமிழ்நாட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டுடைய கடன் அப்படிங்கிறது இன்னும் குறையாமல் தான் இருக்குது. தமிழ்நாட்டுடைய கடன் வந்து கிட்டத்தட்ட 19,377 எவ்வளோ 19,377 அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கடனை வந்து இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடுடைய ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூவோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு 14.5% தமிழ்நாடுடைய ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து மகளிர் உரிமை தொகை, தமிழக அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை பற்றி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை ஸ்கீம்ஸில் நம்மளும் வந்து ஜாயின் பண்ணி மாதம் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இருப்போம். இது என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து தமிழக அரசாங்கம் 2023 கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் தான் என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாத்துக்குமான ஸ்கீம் கிடையாது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எல்லாரும் வாங்கிக்கலாமா அப்படின்னா கிடையாது. இந்த திட்டம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள். ஒரு சில நபர்கள் இதுக்கு எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி சொந்தமான வீடு இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு இந்த திட்டம் எலிஜிபிள் இல்லை, அதில் சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அதில் அந்த எலிஜிபிலிட்டியில் மகளிர் உரிமை தொகைக்கான எலிஜிபிலிட்டியில் ஒரு சில விஷயங்களில் தளர்வு வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் எது அப்படின்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கார் வந்து சப்சிடி மூலியமாக வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஒய்ஃப் யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த பென்ஷன் வாங்கக்கூடியவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விடோஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதில் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சோ அதில் ஒரு சில கேட்டகரியை இதில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகையில். ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் சிட்டி பஸ் இயங்குது இல்லையா, அதில் முக்கியமாக இப்போ புதுசாக வந்து எலக்ட்ரிக் பஸ் லோ ஃப்ளோர் இ பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்தள எலக்ட்ரிக் பஸ்ஸஸை தமிழக அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக 120 இ பஸ்ஸை தமிழக அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இ பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு தடவை ஒன்ஸ் வந்து இந்த இ பஸ்ஸை நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் இது வந்து 200 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த பஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 200 கிலோமீட்டர் வரை போகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் வேர்ல்டு பேங்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த திட்டத்திலலாம் வந்து உலக வங்கியும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி சர்வதேச அமைப்புகள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த திட்டத்தை பற்றி எக்ஸாம்பிளாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டுடைய இந்த லோ ஃப்ளோர் இ பஸ் ஸ்கீமுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கு வந்து வேர்ல்டு பேங்க்கும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த பேங்க்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் தமிழக அரசாங்கம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக உள்ளது, இதுவும் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். யாரெல்லாம் வந்து 18 வயசுலேருந்து 35 வயசு வரை இருந்து ஸ்கூலு காலேஜெலாம் ட்ராப் அவுட் இருக்கலாம், அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆன கற்றல் இடைநிற்றலான ஸ்கூலு காலேஜெலாம் ட்ராப் அவுட் ஆன
மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தமிழக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா வெற்றி நிச்சயம். என்னது வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமு. ஸோ இதில் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு கீழே யார் யாரெல்லாம் 18 வயசுலேருந்து 35 வயசு இந்த கேட்டகரியில் இருந்து ஸ்கூலோ காலேஜஸ் வந்து படிக்காமல் அதை வந்து அப்படியே பாதியோடு நின்றுட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா ஸ்கில், என்னென்ன ஸ்கில்னால் இப்போ கரண்ட் டிமாண்டில் இருக்கோ அந்த ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான திறன் மேம்பாட்டுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி நம்மளுடைய டெப்யூட்டி சிஎம் அவர்கள், நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எப்போ ஜூலை 1 இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் படிக்கும்போது அந்த ஸ்கீம் எந்த தேதியில் போடப்பட்டிருக்கு, அந்த ஸ்கீம் வந்து எந்த தேதியில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இது வந்து 18 வயசுலேருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய நபர்களுக்காக உள்ள ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் ஒரு சில முக்கியமான இடங்களில் எக்ஸ்கவேஷன் தொல்லியல் அகழாய்ச்சி வந்து பண்ணிட்டு அதை பற்றின நியூஸ் தான் அது. ஸோ கீழடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் 10ஆம் கட்டம், கீழடியில் 10ஆம் கட்டம் அகழாராய்ச்சியை தமிழக அரசாங்கம் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழக அரசாங்கம் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 10க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் மற்றும் படம் வரையப்பட்ட பானை ஓடுகள், எழுதப்பட்ட அதே மாதிரி படம் வரையப்பட்ட பானை ஓடுகள் வந்து தமிழக அரசாங்கம் வந்து பண்ணிங்க. இது எங்கே அப்படின்னா கீழடி. ஸோ கீழடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் கூடிய கீழடி. ஸோ அடுத்து பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இந்த ஒரு அகழாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் தான் என்ன அப்படின்னா பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இந்த ஒரு சைட்டு. ஸோ பொற்பனை கோட்டையில் 1792 விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து திருமலாபுரம் அப்படிங்கிற இந்த இடத்துலையும் தமிழக அரசாங்கம் அகழாராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திருமலாபுரம் அகழாராய்ச்சியில் தமிழக அரசாங்கம் ஃபஸ்ட்டு மெகாலித்திக் ஸ்லாப் சேம்பர். ஸோ தமிழக அரசாங்கம் ஃபஸ்ட்டு மெகாலித்திக் ஸ்லாப் சேம்பர் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா திருமலாபுரம் அப்படிங்கிற இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விருது, தமிழக அரசாங்கம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நிறைய முக்கியமான விருதுகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னா தகைசார் தமிழர் விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது 2025ஆம் ஆண்டுக்கான தகைசார் தமிழர் விருது தமிழக அரசாங்கம் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்போடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு காதர் மொய்தீன் அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் 2025ஆம் ஆண்டுக்கான தகைசார் தமிழர் அப்படிங்கிற இந்த ஒரு விருது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகைசார் தமிழர் விருது அப்படிங்கிறது தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேவை ஆற்றிருக்காங்களோ, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் யாரெல்லாம் மிகப்பெரிய சேவை ஆற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னா இந்த தகைசார் தமிழர் அப்படிங்கிற இந்த ஒரு விருது. ஸோ இந்த விருதை பொறுத்தவரை இதில் 10 லட்ச ரூபாய்க்கான அவார்ட், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய், எவ்வளோ 10 லட்ச ரூபாய்க்கான அவார்டும் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 தமிழக அரசாங்கம் நிறைய விருதுகள் கொடுப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னா தகைசால் தமிழர் அப்படிங்கிற இந்த விருது. இதுவரை 4 நபர்களுக்கு தமிழக அரசாங்கம் இந்த விருது கொடுத்துருக்காங்க. முதல்ல 2021ஆம் ஆண்டு திரு சங்கரையா அவர்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 நல்லக்கண்ணு அவர்கள் கொடுக்கப்பட்டது. 2023 கி வீரமணி அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அடுத்து 2024 போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் மறைந்த முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களுடைய குமரி ஆனந்தன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2024 கொடுக்கப்பட்டது. இப்போ 2025ஆம் ஆண்டு இந்த தகைசார் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? KM காதர் மொய்தீன். இவர் எந்த கட்சியுடைய தலைவர்? இவர் IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் தான் வந்து காதர் மொய்தீன். இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ்நாடுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடுடைய வனத்துறை இருக்காங்களே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப், ஒரு முக்கியமான செயலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா நாகம். நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான செயலி, நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான செயலியை தமிழக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து
வேர்ல்டு ஸ்னேக் டே. ஸோ ஜூலை 16ஆம் தேதி நம்ம வேர்ல்டு ஸ்னேக் டே கொண்டாடுறோம். அந்த டே அன்றைக்கி தான் இந்த நாகம் அப்படிங்கிற இந்த ஒரு செயலி கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களுடைய வீட்டுக்கிட்டேயோ இல்லை உங்களுடைய சுற்றுலலையோ ஏதோ ஒரு பாம்பை பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அந்த பாம்பை சேஃபாக பிடிச்சிட்டு போயிட்டு அதை எங்கே விடணுமோ வந்து விட்டுருவாங்க. அதுக்காக உள்ள ஒரு ஆப்பு தான் என்ன அப்படின்னா நாகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு. ஸோ இதை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிண்டியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கில், ஸோ கிண்டியில் இருக்கக்கூடிய கிண்டி நேஷ்னல் பார்க் இல்லையா, அங்கே தான் வந்து இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடியின மக்கள், என்னது இருளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடியின மக்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த இருளர் பழங்குடியின மக்கள் இருக்காங்க, இவங்க வந்து பாம்பு பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டானவர்கள். இவங்களுடைய அந்த பாரம்பரிய தொழிலில் வந்து பாம்பு பிடிக்கிறது தான். ஸோ இந்த இருளரில் இருந்த 2 முக்கியமான நபர்களுக்கு தமிழக அரசு, மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மா விருதுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விருது வாங்கின இருளர்களுக்கும் வந்து தமிழக அரசாங்கம் பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. என்ன ஆப்பு? நாகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு. இது வந்து எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டி நேஷனல் பார்க்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ரோஸ்வுட் ப்ரொடெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோஸ்வுட், செஞ்சந்தன மரம் இருக்கு இல்லையா, இந்த ரோஸ்வுட்டை தமிழ்நாட்டில் யாருமே வந்து வளர்க்கக்கூடாது, நீங்கள் சொந்தமாக வளர்க்கக்கூடாது, அதேமாதிரி காடுகள் இருக்கக்கூடிய ரோஸ் வுட்டையும் வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது இந்த சட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ரோஸ்வுட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1994. தமிழ்நாடு ரோஸ்வுட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1994 அப்படிங்கிற இந்த ஒரு சட்டத்தை தமிழ்நாடு ரோஸ்வுட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1994 அப்படிங்கிற இந்த ஒரு சட்டத்தை தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த சட்டத்தை தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ரோஸ்வுட்டோடைய அந்த சயின்டிஃபிக் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா டால்பெர்கியா லாட்டிஃபோலியா அப்படிங்கிற மாதிரி அந்த ரோஸ்வுட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்னுமே பட்டா நிலங்களில் விவசாயிகள் என்ன பண்ணிக்கலாம், ரோஸ்வுட் வந்து வளர்த்து அவங்க அதை விற்றுக்கலாம், அது மூலியமாக அவங்க வந்து வாழ்வாதாரம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார், தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு ரோஸ்வுட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1994 அப்படிங்கிற இந்த ஒரு சட்டத்தை தமிழக அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து உங்களுடன் ஸ்டைலின் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஜூலை 15ஆம் தேதி நம்மளுடைய முதல்வர்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுடன் ஸ்டைலின் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய கேம்ப், தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு மிகப்பெரிய கேம்ப் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே சம்திங் அரசாங்கத்து மேலே ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், நம்ம ஏதோ ஒரு மனுக்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய குறைகள், ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் தான் என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ இதை எங்கே வந்து நம்முடைய முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னா ஜூலை 15 2025 ஜூலை 15ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை ஜூலை 15ஆம் தேதி கடலூரில் தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லேயும் சரி நகரங்கள்லேயும் சரி கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட குறைதீர்க்கும் கூட்டங்கள், ஸோ 10,000க்கும் மேற்பட்ட குறைதீர்க்கும் கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு என்னென்ன குறைகள்னா, நிறையா குறைகள் இருக்கும் இல்லையா, சில பேர் வந்து ரேஷன் கார்டு கிடச்சிருக்காது, சில பேருக்கு ஆதார் கார்டு, பட்டா சீட்டு, அந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கும். இந்த மாதிரி மக்களுடைய குறை தீர்க்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த கேம்பெயின் மூலிமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடியே ராஜேந்திர சோழனுடைய 1000ஆவது ஆண்டு செலிப்ரேஷனுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்முடைய பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுக்காக ஒரு 1000 ரூபாய் நாணயத்தை, எத்தனை ரூபாய், 1000, ஏன்னா அவருடைய 1000ஆவது ஆண்டு விழா செலிப்ரேஷனுக்காக 1000 ரூபாய் நாணயத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து விட்டுருக்காங்க. இதில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய எம்பளம், அதே மாதிரி 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இது, ஸோ பின்னாடி ராஜராஜ சோழனுடைய படங்கள் எல்லாமே பொறிக்கப்பட்ட இந்த ஒரு நாணயத்தை, எவ்வளோ, 1000 ரூபாய் நாணயத்தை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 27 ஜூலை, ஸோ ஜூலை 27 அன்னைக்கு இந்த முக்கியமான விஷயத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 26 ஜூலை 27 ஜூலை 27 2 நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த சுற்றுப்பயணத்தில் ஒன்று பார்த்தோம், 27ஆம் தேதி கங்கை கொண்டு சோழபுரம், தஞ்சாவூரில் கங்கை கொண்டு சோழபுரத்தில் முக்கியமான ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி 26ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டத்தில் டேரெக்டாக வந்து தூத்துக்குடியில் நிறையா முக்கியமான விஷயங்களை தொடங்கி வச்சிருக்காரு. தூத்துக்குடியில் நிறையா முக்கியமான விஷயங்களை தொடங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய், எவ்வளோ 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்டை தூத்துக்குடியில் தொடங்கி வந்து வச்சிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஒரு புதிய டெர்மினல், தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஒரு புதிய டெர்மினலை வந்து திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் ஒரு நேஷனல் ஹைவே, தூத்துக்குடியில் ஒரு நேஷனல் ஹைவே வந்து திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி சிதம்பரம் போர்ட் இல்லையா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி போர்ட், இந்த போர்ட்லேயும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதுக்கடுத்து கூடங்குளம் பவர் பிளான்ட், இந்த மாதிரி நிறையா முக்கியமான விஷயங்களை யார் திறந்து வச்சிருக்கா அப்படின்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதோடைய மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 4800 கோடி ரூபாய். 4800 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த விஷயங்களை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த 2739 கவர்மெண்ட் ஹாஸ்டலுடைய பேரை சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு மத்தியில் ஜாதி மதம் இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் 2700க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட்டோடைய ஹாஸ்டல்ஸ் விடுதிகள் வந்து இருந்துச்சு. அது எல்லா விடுதிகளுடைய பேரையும் சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து மாற்றிருக்காங்க ஜூலை மாதத்தில். ஸோ அடுத்து தமிழ் மேனுஸ்கிரிப்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இது என்னென்னா அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மான் கி பாத், ஸோ மான் கி பாத் அப்படிங்கிறது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பண்ணிகிட்டு இருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் நம்ம பிரதமர் என்ன பண்ணுவார், மக்கள்கிட்ட உரையாற்றுவார். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மான் கி பாத் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த மான் கி பாத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முக்கியமான நபர், தமிழ்நாட்டை சார்ந்த இந்த பழங்காலத்து ஓலைச்சுவடிகள் இதெல்லாமே சேகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை பற்றி பேசியிருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னா மணிமாறன். ஸோ தஞ்சாவூரை சார்ந்த மணிமாறன் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த ஓலைச்சுவடிகள்லாம் படிக்கிறது, அப்படிங்கிறத மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. அதேமாதிரி பழமையான ஓலைச்சுவடிகள் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா மணிமாறன் அவர்கள். ஸோ இவரை பற்றி, மணிமாறன் அவர்களை பற்றி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மான் கி பாத் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போது இதில் ஜூலை மாதம் நம்ம என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய மான் கி பாத் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான அந்த ஓலைச்சுவடிகளை பற்றி மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய, அதேமாதிரி ஓலைச்சுவடியில் சேவிக்கக்கூடிய ஒரு நபரான மணிமாறன், தொல்லியல் துறையை சார்ந்த மணிமாறன் அப்படிங்கிற இந்த ஒரு நபரை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. அதேமாதிரி தமிழக அரசாங்கம் 2739 அரசு விடுதிகளுடைய பேரை சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருந்தார். அப்போது நிறையா முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தூத்துக்குடிக்கு 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. முதல்ல தூத்துக்குடி போர்ட்டு, தூத்துக்குடி NH வஉசி போர்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், தென் கூடங்குளம் அணுமின் நிலையம், இந்த நிறையா விஷயங்களில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதேமாதிரி ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு செலிப்ரேஷனுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் 1000 ரூபாய் காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்கார். இது எதுக்காக அப்படின்னா, கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் மக்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை கேட்டறிகிறதுக்கான ஒரு கேம்ப்பு தான் என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம்ப்பு. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் ரோஸ்வுட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அவங்களுடைய பட்டா நிலங்களில் இந்த ரோஸ்வுட் செஞ்சந்தன மரங்களை அவங்க வந்து நடவு வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வேர்ல்டு ஸ்னேக் டே அன்னைக்கு இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து பாம்பு பற்றின விஷயங்களை வந்து தெரிவிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி நம்மளுடைய சுற்றத்தில் ஏதாச்சும் பாம்பு இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிவித்தோம் அப்படின்னா அந்த ரெஸ்கியூ டீம் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக என்ன ஆப், நாகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தகைசார் தமிழர் 2025ஆம் ஆண்டுக்கான தகைசார் தமிழர் விருது வந்து காதர் மைதீன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு.
அதுக்கடுத்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு வரக்கூடிய ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழக அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய சப்போர்ட் மூலயமா தமிழக அரசாங்கம் முதல் கட்டமாக ஒரு 120 பஸ்ஸஸை சென்னையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் அடுத்த ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.